அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீனத்துல யுத்தம் தீவிரம் அடைஞ்சுகிட்டு இருக்கிற இந்த நிலையில, பிரிட்டன் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரிட்டன முன்னால ஆண்டுகிட்டு இருந்தவர் தான் ரிஷி சுனக். இவர் பாலஸ்தீனத்திற்கு எதிராகவும், இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் மனநிலையில இருந்தாரு. இஸ்ரேலுக்கு பலவிதமான ஆயுதங்கள பிரிட்டன்லேருந்து ஏற்றுமதி பண்ணியிருந்தாரு. அந்த ஆயுதங்கள வச்சு குழந்தைகள, அப்பாவி பெண்கள எல்லாரையுமே கொன்றுருந்தாங்க. அது வேற விஷயம். இப்படி இருக்கிறப்ப தான் பிரிட்டன்ல மறுபடிக்கும் ஒரு எலக்ஷன் நடத்தப்பட்டு, லேபர் பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்யூனிச சித்தாந்தத்தினுடைய ஒரு கட்சி தான் அ பிரிட்டன்ல ஆட்சி அமைச்சாங்க. அவரோட பிரைம் மினிஸ்டர் கெய்ர் ஸ்டார்மர். இந்த கெய்ர் ஸ்டார்மர் முழுக்க முழுக்க பாலஸ்தீனத்திற்கு ஆதரவா தான் இப்போ வரைக்கும் கருத்துக்கள வெளியிட்டுட்டு இருக்கிறாரு. இவர் ரிஷி சுனக் போல கிடையாது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நெறைய கருத்துக்கள வெளியிட்டுட்டு இருக்கிறாரு. அப்புறம் இஸ்ரேலுடைய பல தொடர்புகளையுமே இவர் துண்டிச்சுட்டாரு. இவர் முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிச சித்தாந்தம் கூடிய நபர் தான் இந்த கெய்ர் ஸ்டார்மர். இன்றைக்கு அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, பாலஸ்தீனத்தை தனி நாடாக நிறுவுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அறிக்கைய இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஐநாவுடைய வீட்டோ பவர் கொண்ட நாடுகள்ல பிரிட்டனும் ஒண்ணு. வீட்டோ பவர் அப்படின்னா, எக்ஸாம்பிள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவா நெறைய தீர்மானங்கள ஐநா கொண்டு வரப்ப, பாலஸ்தீனத்திற்கு ஆதரவா கொண்டு வரப்ப, அமெரிக்கா அந்த வீட்டோன்ற இந்த அதிகாரத்த வச்சுதான் அந்த அனைத்தையுமே இல்லாம பண்ணாங்க. அந்த பவர் இருக்கக்கூடிய பிரிட்டன் என்ற ஒரு நாடு, பாலஸ்தீனத்த சப்போர்ட் பண்றது அந்த மக்களுக்கு மிக, மிக ஒரு ஆறுதல் தரக்கூடிய செய்தியா இருக்குது. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல பாலஸ்தீன் சம்பந்தமான சோ எக்ஸாம்பிள் நம்ம பாலஸ்தீனத்த தனி நாடா அங்கீகரிக்கணும்ன்ற ஒரு தீர்மானம் ஐநாக்கு வந்தாலுமே, இந்த பிரிட்டன் எதிரா வாக்களிக்க மாட்டாங்கன்றது தெளிவா தெரியுது. மேலதிகமா இன்னொரு வீட்டோ பவர் கொண்ட நாடு தான் பிரான்ஸ். இந்த பிரான்ஸ் நாடு வர ஜூன் மாதம் பாலஸ்தீனத்த நாங்க தனி நாடா அங்கீகரிக்க போறோம் அப்படின்ற ஒரு செய்தியையுமே சொல்லியிருந்தாங்க. அது ஜூன் மாசம் நடக்க போகுது. வீட்டோ பவர் கொண்ட அனைத்து நாடுகளுமே இப்ப அமெரிக்காவ தவிர்த்து அனைத்து நாடுகளுமே பாலஸ்தீன் பக்கம் சாய ஆரம்பிச்சுட்டாங்க. இது எல்லாமே பாலஸ்தீனம் தனி நாடு நோக்கிய நகர்வுகளா தான் பார்க்கப்படுது. இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனம் விரைவில் சுதந்திரம் அடையும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்புறம் மேலதிகமா இஸ்ரேல்ல இன்னைக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆட்சிக்கு எதிரா பல பேர் வீதியில இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ரோடுகள்லயும், டெல்லவியூல பல முக்கியமான இடங்கள்லயுமே மக்கள் திரள் திரளா ஒன்று சேர்ந்து அங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வாகனங்கள மறைச்சு, ரோட்ல வழி விடாம ரொம்ப ஆக்ரோஷமான முறையில போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றது எல்லாமே ஒண்ணுதான். போர நிறுத்துங்க. உடனே போர நிப்பாட்டிட்டு நம்ம பணைய கைதிகள மீட்டு கொண்டு வாங்க. நீங்க போர நடத்தி நம்ம பணைய கைதிகள மீட்க போறோம்னு சொல்றீங்க. ஆனா போர நடத்தி நம்ம பணைய கைதிகள தான் நீங்க காசால கொன்னுகிட்டு இருக்கிறீங்க. இது முழுக்க முழுக்க ரொம்ப தவறான விஷயம். நம்முடைய பணைய கைதிகள, நம்மளுடைய தொப்புள் கொடிகள உயிரோட கொண்டு வாங்க. அந்த மக்களுக்கு விடுதலை கொடுங்க. ஹமாஸ் முன்மொழியிற அந்த 5 வருஷத்துக்குள்ள பாலஸ்தீனத்த தனி நாடாக அங்கீகரிக்கணும் அப்படின்ற அந்த ஒப்பந்தத்த ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டு உடனே போர நிறுத்துங்க. அப்படின்ற மாதிரி இந்த கோரிக்கைகளோட அந்த மக்கள் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு எதிரா பாரிய ஆர்ப்பாட்டங்கள இஸ்ரேல்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. மேலதிகமா பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு எதிராக இப்போ ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல் வழக்குகள் எல்லாமே இருக்கு. அந்த விசாரணை அவருக்கு எதிரா நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ராணுவத்துல பல பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. முக்கிய, முக்கிய தளபதிகள், சோல்ஜர்ஸ் எல்லாருமே இந்த போர நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு உடனடியா ரிசைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த ராணுவத்துல முழுக்க, முழுக்க ஆள் பற்றாக்குறையா இருக்குது. இந்த மாதிரி பல சிக்கல்களுக்கு நடுவுல தான் இஸ்ரேல் இன்னும் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேற வழியே இல்ல. இந்த யுத்தத்த நிறுத்தி தான் ஆகணும். பாலஸ்தீனத்துக்கு விடுதலை கொடுத்து தான் ஆகணும். அவங்களுக்குமே வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. ஏன்னா, தினம் தினம் அவங்களுக்கும் கத்தியில நடக்கிற மாதிரி நெத்தன்யாகுவோட குரல் வலைய எல்லாருமே புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவில பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும் என்பதுல நம்பலாம். இன்றைக்குமே காசால நடத்தப்பட்ட தாக்குதல்ல கடந்த 24 மணி நேரத்துல 17 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 26 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் முழுக்க முழுக்க வான்வழி தாக்குதல்கள் தான் அந்த பகுதிகள்ல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி போனாலும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். இன்ஷா அல்லாஹ். என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உண்மை தகவல்கள உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.